ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று எடுத்த வீடியோ தான். இன்னைக்கு ஒரு மினி விளாக்கா பார்த்துடலாமா? நீங்க போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. குழம்பு வைக்கிறதுக்கு நவர மீனும் பொரிக்கிறதுக்கு கொளிச்சால மீனும் வாங்கிட்டு வந்து சூப்பரா என்னோட அம்மா கிளீன் பண்ணிட்டாங்க. எப்பவும் போல தக்காளி, பச்சை மிளகாய், முருங்கைக்காய், தேங்காய் அரைச்சி ஊற்றி சூப்பரா மீன் குழம்பும் வச்சுட்டாங்க. குழம்புக்கு தாளிப்பெல்லாம் எதுவும் சேர்க்க மாட்டாங்க. இதே மெத்தட்ல தான் வைப்பாங்க. எப்பவுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நவர மீன் ஒரு சில மீன் எல்லாம் குழம்பு வைக்கும் போது பொடிஞ்சிரும்னு கடைசியா தான் போடுவாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி கிடையாது. கிளீன் பண்ண மீனோட தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி எல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணி தான் வைப்பாங்க. ஆனால மீன் பொடிஞ்சு போகாது. மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு. கூடவே ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணி சூப்பராக லஞ்ச் சாப்பிட போகிறோம். நான் ஒரு நாள் முன்னாடி டின்னருக்கு வச்சுருந்த உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வச்சு தான் சாப்பிட்டேன். என்னோட அம்மா இந்த குழம்பு சூப்பராக வைப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாதம், முட்டை குழம்பு, ஃபிஷ் ஃப்ரைன்னு என்னோட லஞ்சு நான் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தென்னை மரத்தில் கொஞ்சம் தேங்காய் விளைஞ்சிருந்துச்சு. அதை கட் பண்ணுறதுக்காக ஒரு தம்பிகிட்ட சொல்லியிருந்தோம். அவனும் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டான். கூடவே இளநியும் கட் பண்ணி கேட்டிருந்தோம். அதையும் கட் பண்ணி கொடுத்தான். சூப்பராக எல்லாருமா சேர்ந்து இளநீ குடிச்சிட்டு ஏற்கனவே பறிச்ச தேங்காய் கொஞ்சம் இருந்துச்சு. அதை தனியா எடுத்து என்னோட அம்மாவும் தம்பியும் சேர்ந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அதை கட் பண்ணி காய போட்டு தேங்காய் எண்ணெய் அரைக்க கொடுக்கலான்னு ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதுக்குள்ளவே நேத்து நைட்டு பெய்ய ஆரம்பிச்ச மழை. இப்ப டைம் 12 o'clock ஆகுது. இப்ப வரைக்கும் மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பாய்.